ஒரு மன்னன் சுவாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், மகனே நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லா யோசிக்கணும். உன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சா மட்டும் அதை செய்யணும் அப்படின்னார். அரசன் அவர் சொன்னதை அப்படியே மனசுல வாங்கிக்கிட்டான். அவர் காலடியில விழுந்து வணங்கினான். 100 பொற்காசுகளை அவர் காலடியில வச்சுட்டு திரும்பினான். அமைச்சர் இதை கவனிச்சார். என்ன இது, நம்ம அரசர் இவ்வளவு ஏமாளியா இருக்கிறாரு, இந்த ஒரு சாதாரண யோசனை சொன்னதுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்துட்டாரு அப்படின்னு இவர் நினைச்சார். அமைச்சர் இப்படி நினைக்கிறது அவர் முகத்தை பார்த்ததுமே அரசனுக்கு புரிஞ்சுட்டுது. இருந்தாலும் அதை பத்தி ஒன்னும் கேட்டுக்கல. 2 பேரும் திரும்பி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா, காட்டுல முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்லுல கல்வெட்டா செதுக்கினான். தன்னுடைய அறையில எல்லாரும் கண்ணிலையும் படும்படியாக அதை பதிய வச்சுட்டான். அப்படி ஒரு இடத்துல பதிச்சு எல்லாரும் பாக்குறது மாதிரி பண்ணிவிட்டான். இப்பவும் அந்த அமைச்சருக்கு ஆச்சரியம், என்ன இது, நம்ம மன்னருடைய அறியாமையை புரிஞ்சுக்கவே முடியலையே, இதை போய் கல்லுல செதுக்கி வைக்கணுமா, அப்பேற்பட்ட அறிவுரையாது அப்படின்னு நினைச்சார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி. உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டார். அவர் வந்து சேர்ந்தார். மன்னரை சோதிச்சு பார்த்தார். கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருங்க, நான் எங்க வீட்டுக்கு போய் இதுக்கு பொருத்தமா ஒரு மருந்து தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார். மருந்தோட திரும்பி அவர் வந்த சமயத்துல மன்னர் ஒரு கட்டில கண்மூடி படுத்திருக்கிறார். பக்கத்துல யாரும் இல்ல. வைத்தியர் வந்தார். ஒரு சின்ன கோப்பையில கொஞ்சம் மருந்தை ஊத்தினார். அப்படியே அங்க சுத்தி முத்தி பார்த்தார். ஏதோ ஒரு பொடியை அதுல கலந்தார். கலந்து எடுத்துக்கிட்டு மன்னரை நெருங்கினார். கொஞ்சம் யோசனை பண்ணார். அப்புறம் திரும்பி போனாரு. கையில இருந்த மருந்து அப்படியே கீழே கொட்டிவிட்டு வந்தார். அந்த கோப்பையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மருந்தை ஊத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் மன்னா அப்படின்னு சொல்லி மெதுவா கூப்பிட்டாரு. இவர் எழுந்திரிச்சார். அப்புறம் இவர் சொன்னார், மன்னர் வைத்தியரே, நான் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அப்பப்போ கவனிச்சுட்டு தான் இருந்தேன். முதல்ல எதையோ கலந்தீங்க, அப்புறம் அதை கொட்டிவிட்டு வேற கொண்டுட்டு வர்றீங்க, என்ன விஷயம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மிரட்டினார். வைத்தியர் மிரண்டு போட்டார். அப்படியே பொத்துன்னு மன்னருடைய காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் உண்மையை சொன்னார். மகாராஜா, உங்களுடைய படை தளபதி உங்களை கொல்றதுக்காக சதி பண்ணார். விஷம் கலந்து கொடுக்கும்படியாக சொன்னார். வெகுமதி நிறைய தர்றேனார். நானும் சரின்னு சொல்லிவிட்டு இங்க வந்தேன். அவர் கொடுத்த விஷப்பொடிய மருந்துல கலந்தேன். எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தப்போ எதிரில் நீங்க வச்சிருக்கிற அந்த கல்வெட்டு வாசகம் கண்ணில் பட்டுது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதோட விளைவுகளை பத்தி யோசிக்க சொல்லிச்சு அந்த வாசகம். யோசனை பண்ணினேன், என் உயிருக்கே ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். உடனே திரும்பி போய் அதை கொட்டி கழுவி விட்டு வேற நல்ல மருந்தா ஊத்திக்கிட்டு வர்றேன் அப்படின்னார். இப்ப அந்த மன்னர் அமைச்சரை கூப்பிட்டார். பாத்தீங்களா, இந்த புத்திமதிய அன்னைக்கு நீங்க அலட்சியமா நினைச்சீங்க, இன்னைக்கு அதுதான் என் உயிரை காப்பாத்தி இருக்குது அப்படின்னார். அமைச்சர் தலையை குனிஞ்சுக்கிட்டாராம். அதனால பெரியவர்கள் நமக்கு சொல்ற புத்திமதி சாதாரணமா தான் தெரியும், அதுக்காக நாம அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இந்த காலத்துல ஒருத்தன் ஒரு சாமியார் கிட்ட போனா ஒரு 1000 ரூபாயை அவர் காலடியில வச்சுட்டு திரும்பி வந்தான். எதுக்கு அதுன்னு கேட்டேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நல்லபடியா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஏற்கனவே ஒரு தடவை இவர்கிட்ட புத்தி சொல்லுங்கன்னு கேட்டேன், மாட்டேன்னு விட்டார். அன்னைக்கு அவர் ஏதாவது எனக்கு புத்தி சொல்லி நான் அது பிரகாரம் நடந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் வீணா போயிருப்பேன். அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த காணிக்கையை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு தெருவில் இறங்கி நடந்து போனான்.